லைட் மீடியா ப்ரெசன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 14 சாம்சன் அண்ட் டெலைலா அப்படின்றவரை பற்றி ஒரு கதை நம்ம பார்க்கணும். இப்போ எல்லோரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கீங்களா? முதல்ல எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் பைபிள் வாசிக்கிறீங்களா? குடும்பமாக வேதம் வாசிக்கிறீங்களா? பைபிள் கண்டிப்பாக வாசிங்க. ஏன்னா நம்ம கடவுளோடு இணைஞ்சிருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். அது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு அந்த முக்கியத்துவத்தை நம்ம என்றைக்கும் உணரணும். நம்ம வேதங்கிறது கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் எழுதப்பட்டது தான் வேத புத்தகம். அதாவது நல்ல சந்தோஷமாக எப்படி வாழ்வது என்பதை கடவுள் எழுதி நமக்காக தந்திருக்கிறார். இப்போ ஒரு குட்டி கதை நம்ம பார்ப்போம், சாம்சனை குறித்து. இப்போது இதில் என்ன கருத்து அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ சாம்சன் அப்படின்ற ஒரு இளைஞர் இருந்தார். அவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மகன். எதற்காக கடவுள் சாம்சன் என்ற அவரை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொன்னாக்க, இப்போது இந்த பெலிஸ்தியர் கையில் இஸ்ரவேல் மக்களை கடவுள் ஒப்பு கொடுத்துருந்தார். பெலிஸ்தியர்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ததினால் அவங்கள அவங்க அதை பாவத்திலிருந்து வெளியில் கொண்டு வரணும், அவங்க அதை உணரணுங்கிறதுக்காக அவங்க எதிராளி கையில், பெலிஸ்தியர் கையில் இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுத்துருந்தார். ஆனாலும் கர்த்தருடைய கரம் இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்தது. அந்த பெலிஸ்தியர் கையிலிருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம்தான் இந்த சாம்சன். அது கர்த்தர் சாம்சனை உருவாக்கி இப்போது அவர் இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இருந்தார். அவருக்கு அவங்க பெற்றோர்கள் ஒரு பொருத்தனை யோடு அந்த பிள்ளையை பெற்றதுனால இப்போது ஆண்டவருடைய தூதனானவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் தலைமேல் சவரன் கத்தி படக்கூடாது, அவன் தீட்டானது எதையுமே சாப்பிடக்கூடாத பொருள்களை அவன் சாப்பிடக்கூடாது, வைன் அந்த மாதிரி குடி வகைகளை அவன் எடுக்கக்கூடாது, அவன் நசரேனாக இருக்க வேண்டும். அதாவது திருமணம் செய்யாத ஒரு ஆணாக கடவுளுக்காக ஒப்பு பட வேண்டும் என்று தேவதூதனானவர் பிள்ளை இல்லாத ஒரு தம்பதிகளிடத்தில் அவர் சொல்லி இப்படியாக பிறந்தது தான் சாம்சன். அப்போது அவங்க பெற்றோர்கள் மிகவும் கவனமாக தன்னோட பிள்ளையை வளர்த்து வருகிறார்கள். அப்போது அவர் திம்னாத்துக்கு போகிறார். போகிற வழியிலே ஒரு சிங்கத்தை பார்க்கிறார். அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருக்கிறபடினாலே அவர் மிகுந்த பலம் கொண்டவராய் அவர் இருந்தார். அதனால தான் அவர் நியாயாதிபதியாய் இஸ்ரவேலை மீட்கிற ஒருவராய் கடவுள் அவரை தேர்ந்தெடுத்திருந்தார். இப்போ அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. திம்னாத்துக்கு போகிற வழியில் ஒரு பாலசிங்கத்தை அவர் கண்டார், ஒரு இளம் சிங்கம். கண்ட உடனே அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருக்கிறபடினாலே அவர் மிகவும் பலம் கொண்டவராய் அந்த சிங்கத்தை 2ஆக பீறி போட்டுடுறார். அப்போ அப்படியான ஒரு பலம் அவருக்குள்ளே இருந்தது. அது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்து அவரை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அதனால் பெலிஸ்தியர்கள் அவரை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க ரொம்ப திணறிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெலிஸ்தியர் அவருக்கு எதிராக போராடின பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கழுதையோட சாம்சன் என்ற ஒரு இளைஞரை அவங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்தாங்க. ஏன்னா அந்த தாடை எலும்பை கொண்டு, ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டார். அவரை எதிர்த்து பெலிஸ்தியர்கள் போராடினா அவர் ஒத்த ஆளாக இருந்து அவ்வளோ பேரை எதிர்த்து அந்த ஒரு தாடை எலும்புனால 1000 பேர் அவர் கொள்கிறார். அப்போது அப்படியாக ஆண்டவர் அவருக்குள்ளே இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிற வேளையிலே அவர் ஒரு பெண்ணை திம்னாத்தில் திருமணம் முடிக்கிறதுக்காக திரும்பவும் அந்த
பெண் பார்க்க வரும்போது அந்த சிங்கத்தை கொல்றாரு. திரும்ப அந்த பெண்ணை மணமுடிக்கிறதுக்கு அந்த பாதை வழியாக வர்றாரு. அந்த செத்த சிங்கத்தில் வந்து தேனீ கூடு கட்டியிருக்கு, அதில் தேன் இருக்குது. இவர் வந்து அதை விட்டு விலகி போகாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தேனை எடுத்து சாப்பிட்றாரு. அப்புறம் அது தன்னுடைய பெற்றோர்களுக்கும் கொடுக்குறார். பெற்றோர்கள்ட்ட அது செத்த சிங்கத்திலேருந்து எடுத்ததுன்ற கதையை அவர் சொல்லலை, கொடுக்குறார். இப்படியாக எதெல்லாம் கடவுள் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ இவர் எல்லா தவறுகளையும் அவர் செய்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ளே இருக்கிறார். ஏன்னா கடவுள் அவரை கொண்டு செய்யக்கூடிய செயல்களை செய்கிறது தான் கடவுளுடைய ஒரு திட்டம். ஸோ கடவுள் சொல்லிட்டார், அவர் வந்து நசரேனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அவர் ட்ரை பண்ணி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணி அது முடியலை. அது கல்யாணம் முடிஞ்சு கடைசியில் அவர் அந்த பெண்ணை தெலிலா அப்படிங்கிற ஒரு வேசி பெண் பழக்கம் கிடைக்குது. அப்போது அந்த பெண்ணோட இவர் பழகுறாரு. அப்போது இந்த பெலிஸ்தியர்கள் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. என்னன்னு சொன்னாங்க, இப்போது இந்த தெலிலாலை கொண்டு நம்ம இவனோட இந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கிது, இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இவனை ஈஸியாக தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு அவங்க முடிவுக்கு வராங்க. அதே போல் தெலிலாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நயம் காட்டி வந்து அவன்கிட்ட ரொம்ப அன்பு செய்கிற மாதிரி நீ நடித்து அவனுக்கு வந்து அவனுடைய ஸ்ட்ரென்த்து எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி அவனை கீழே விழத்தாட்டலாம் அப்படிங்கிறத நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ தெரிந்து கொண்டால் உனக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு பொருளை தருவோன்னு ஒரு 5 ராஜாக்கள், பெலிஸ்தியர்களில் உள்ள 5 ராஜாக்கள். அப்போ பாருங்கள், ஒரு மனுஷனை 5 ராஜாக்களால் தாக்கு பிடிக்க முடியலை. அந்த அளவுக்கு வந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ளே இருக்கிறதுனால அவர் மிகவுமாய் பலம் கொண்டு அவர் இருந்தார். நம்ம கடவுளோடு நம்ம உறவு வச்சுருந்தோம், கடவுளோடு நம்ம உறவாடி கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து இப்படி நம்மளுக்கு செயல்படுவார். அப்போது எப்படி சாம்சன் வந்து அவர் இது அவர் பேசி வந்து அவர் சொல்கிறா, என் மேலே உனக்கு உண்மையான அன்பு இருக்குன்னா நீ எனக்கு வந்து அந்த எப்படி வந்து நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படி கேட்கும்போது அவர் வந்து அவர் ரொம்ப அழுது அவரை பாடாப்படுத்தி சாகிற வரையில் அவனை வந்து, அதாவது தன்னோட அன்பை காட்டி 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 அவனால் ஒன்றும் பண்ண முடியலை. அவன் உண்மையை வந்து சொல்லிடுறான். இது எதுக்காகன்னா, இந்த மாதிரி தான் நிறைய பேர் தெலிலால் மாதிரி பெண்கள் இடத்துல மாட்டிக்கொண்ட நிறைய ஆண்கள் இன்றைக்கு அவங்க குடும்பங்கள்லாம் எவ்வளவு வந்து குடும்பம் சீரழிஞ்சு தன்னோட பணம் நஷ்டம், அவங்க மனைவி இடத்துல கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் இந்த இன்பம் இந்த நயம் காட்டுறாங்க இல்லையா, அந்த தெலிலா மாதிரி பெண்கள் இடத்துல அவங்க பணத்தை எல்லாம் கொண்டு இறைச்சி எத்தனையோ குடும்பம் இன்றைக்கி தெருவில் நிற்கிது. எத்தனையோ மனைவி பிள்ளைகள் மன கஷ்டம் கண்ணீர், எத்தனையோ குடும்பங்கள் வந்து அந்த குடும்ப தலைவர்கள் வந்து இப்படி தெளிலா மாறி பெண்கள்கிட்ட அகப்பட்டு அந்த குடும்பமே சீரழி நிறைய நம்ம பார்க்குறோம். அந்த அப்படிப்பட்ட எல்லா குடும்பங்களும் இன்றைக்கு நம்ம இந்த கதையை பார்க்குறதன் மூலமாக எல்லா குடும்பத்துக்கும் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆகையினாலே அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கடவுளோடு நீங்கள் ஒரு ஐக்கியமாக இருங்க, கடவுளோடு உறவாடிக்கொண்டே இருங்க. உங்களோட கணவனை நீங்கள் மீட்டெடுத்துடலாம் கூடிய சீக்கிரத்தில். அப்போது கடவுளுடைய திட்டம் என்ன, இப்போது சாம்சனை வந்து எதுக்காக கடவுள் இப்படியெல்லாம் இப்போ சாம்சன் இப்படியாக ஒரு வழியில் போகணுன்றது கர்த்தருடைய திட்டமாக இருந்திருக்கு. ஏன்னு சொன்னாக்க, இப்போது அந்த பெலிஸ்தியர்களை வந்து பழி வாங்கணும். அப்போது இந்த பெலிஸ்தியர்களுடைய குணம் வந்து சாம்சனுக்கு தெரியணும். அப்போது சாம்சன் அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கடவுள் அவனுக்குள்ளே வைத்திருக்கிறார். இப்போ இந்த பெண்ணிடத்தில் அவன் மாட்டிக்கொண்டான். அவன் எல்லாத்தையும் சொன்ன உடனே அந்த ரகசியங்களெல்லாம் சொல்லிட்டான். இப்போ கடவுள் கர்த்தர் வந்து இவன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்து
அவன் காப்பாற்றுவான் அப்படின்னு பார்த்தா அவன் வேசி இடத்துல அவன் விழுந்து விழுந்து போனவன் இருக்கிறது. அது வந்து அதை எடுத்துட்டோம், இப்போ என் தலையை மொட்டை அடிச்சிட்டோம்னா கர்த்தருடைய ஆவியானவர் என்னை விட்டு போயிடுவார், என்னை விட்டு போயிட்டா என்னுடைய பலமெல்லாம் போயிடுன்ற ரகசியத்தை அவகிட்ட சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, கர்த்தருடைய ஆவியா அவளும் மற்றவங்கள அவனை உட்கார வச்சு அவனை கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, அவனை மாவரைக்க வைக்கிறாங்க. அவ்வளோ அவமானம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நிறைய பேர் டெல்லியில் மாதிரி பெண்கள் இடத்துல மாட்டிக்கிட்ட ஆண்களுக்கும் இதுதான் நிலைமை. நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம பின்னால் நடக்கிறத முன்னாலே அறிந்து கொண்டோம், ஆனால் நமக்கு வந்து நம்ம மனைவி மக்களை நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம், நம்ம துன்பப்படுத்த வேண்டாம். நம்ம மனைவி மக்கள் சந்தோஷம் பாதிக்கப்பட வேண்டாம். அதில் உங்கள் சந்தோஷமும் இருக்குது. உங்கள் மனைவி சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் தான் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ இந்த குடும்ப சந்தோஷம்தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று. இப்போ இது எல்லாமே இப்போ இந்த சாம்சன் எப்படி எல்லாத்தையும் ஒரு வேசியினிட சாம்சன் கர்த்தர் இடத்துல ஒரு வாய்ப்பு கேட்குறாரு, எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அந்த முடி வளரவும் ஆரம்பிச்சுட்டு பரிசுத்த ஆவியானவர் திரும்பியும் அவருக்குள்ளே வந்தார். இப்போது இந்த மாதிரி இப்போ இந்த சிம்சோன் கதை வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதே போல் நிறைய துன்பப்படுகிற இந்த ஜனங்கள், இந்த டெலிலா போல பெண்களிடத்துல மாட்டிக்கொண்டிருக்கிற ஆண்களுக்கு இன்று கர்த்தர் ஒரு விடுதலை தருவாராக. அந்த சிம்சோன் எவ்வளவு அவமானம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு கேலி அப்படியெல்லாம் பண்ணினாங்க இல்லையா. ஆண்டவரோட ஆவியானவர் அவரிடத்தில் இல்லாதனால அவர் கேலிக்கு உள்ளாக்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்பா தகப்பனே, வானத்தை பூமி உண்டாக்கினவரே, இப்படி தெளிலா போன்ற பின்னிடம் சிக்கி தவிப்பவர்களுக்கு இன்றே ஒரு விடுதலை உண்டாகும். மனைவி பிள்ளைகள் என்று சந்தோஷமான அந்த குடும்பங்களை ஆசீர்வதி. குடும்ப சமாதானம் காக்கப்பட வேண்டும். வீட்டு தலைவனை தலை குனிய வைக்கிற இந்த சத்ருவின் போராட்டம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் நீக்கி போடுகிறேன். குடும்பங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். சந்தோஷம், சமாதானம், அன்பு என்னும் வஸ்திரத்திற்குள் ஒவ்வொருவரையும் நான் ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆமென். இப்பொழுது இந்த காணொலியை கண்டு நீங்கள் பயனடைந்தீர்களானால் இது நிறைய பேருக்கு இதை அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் இன்சல்.